காலத்தில் ஒரு மனிதன் தன் மனைவி மற்றும் சிறு மகனுடன் வசித்து வந்தான். அவர்களின் அழகான வீடு இருந்த போதிலும் தனது மகன் வளர்ந்தபோது அவன் ஒரு மோசமான மனநிலையை வளர்த்து கொண்டிருப்பதை அந்த மனிதன் கவனித்தான். சிறுவன் தனது பெற்றோர் மற்றும் பள்ளியில் உள்ள மற்ற குழந்தைகள் மீது அடிக்கடி கோபப்படுவான். அவரது புண்படுத்தும் ஒரு நாள் காலையில் அந்த மனிதர் தனது மகனுக்கு ஒரு மதிப்புமிக்க பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். அவர் சிறுவனுக்கு ஒரு பையில் ஆணிகள் மற்றும் ஒரு சுத்தியலை கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் பொறுமை இழக்கும் போது அவர்களின் மர வேலியில் ஒரு ஆணியை அடிக்கும்படி அறிவுறுத்தினார். சிறுவனுக்கு இது விசித்திரமாகத் தோன்றினாலும் அவன் தன் தந்தையின் அறிவுரைகளை பின்பற்றினான். முதல் நாளுக்குப் பிறகு அவர் ஏற்கனவே மரவேலியில் 43 ஆணிகளை அடித்திருந்தார். இதனால் பதற்றமடைந்த சிறுவன் கோபத்தை அடக்கிக் கொண்டான். அடுத்த சில வாரங்களில் அவர் வேலியில் அடித்த ஆணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது. மரத்தில் ஆணி அடிப்பதை விட தன் கோபத்தை அடக்குவது எளிது என்பதை உணர்ந்தான். இறுதியில் ஒரு நாள் சிறுவன் தன் கோபத்தை இழக்கவில்லை. பெருமையுடன் தன் தந்தையிடம் செய்தியைச் சொன்னான். அதற்கு அவரது தந்தை, நல்லது, ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள். வேலியிலிருந்து ஒரு ஆணியை பிடுங்க வேண்டும். வாரங்கள் கடந்துவிட்டன. சிறுவன் தனது நடத்தையை மாற்றியதால் அனைத்து நகங்களையும் அகற்றினான். அவன் தந்தை அவனை முற்றத்தில் இருந்த மரவேலிக்கு அழைத்துச் சென்று, நன்றாகச் செய்தாய் மகனே, ஆனால் வேலியில் உள்ள துளைகளை பாருங்கள், அவை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. நீங்கள் கோபத்தில் புண்படுத்தும் விஷயங்களைச் சொன்னால் அது இந்த ஓட்டைகளைப் போலவே ஒரு வடுவை விட்டுச் செல்கிறது. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் அப்படியே இருக்கிறது. கதையின் ஒழுக்கம்: மக்கள் கோபத்தின் வெளிப்பாடாகச் சொல்லலாம், பின்னர் அவர்கள் வருத்தப்படுவார்கள். புண்படுத்தும் வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட காயங்கள் வேலியில் உள்ள துளைகள் போன்றது. மன்னிப்பு கேட்டாலும் அவற்றை முழுமையாக சரி செய்ய முடியாது. எனவே உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். உங்கள் நடத்தை மற்றும் உங்களை கோபப்படுத்தும் தூண்டுதல்கள் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கருணை மற்றும் பச்சாதாபத்தை தேர்ந்தெடுப்போம், ஏனென்றால் நம் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும்.